வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பதை மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள், கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தொகுதி ரீதியாக, மாவட்ட ரீதியாக, ஒவ்வொரு நகர ரீதியாக நம்மளுடைய அனைத்து இடங்களையுமே வாக்கு சேகரிக்கக்கூடிய நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அமோக வரவேற்பு கொடுத்து மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர் திருவிழாவை போல வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளம்பர வேட்பாளர்களை விரட்டியடித்து நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெறும் விளம்பரத்தை மட்டுமே 5 ஆண்டில் மக்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து போஸ்டரை ஒட்டி கொண்டிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2.0 நமக்கு வேண்டுமா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டும். நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் குழந்தைகள் மட்டுமே 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு, பெண்கள் 35,000 பெண்கள் பாதிக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். வெறும் கண் துடைப்புக்காக, அதுவும் மக்களுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின்பு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலமாக வேலை செய்கின்ற காவல்துறை இவர்களுடைய விசுவாசிகளாக மக்களை அடித்து துரத்துவதும் மாணவர்களை அடித்து துரத்துவதும் மட்டுமே இந்த 5 ஆண்டில் மிகப்பெரிய சாதனைகளாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது உதயநிதிதான் என்று காரணம் தெரிந்தால் கூட இன்றும் ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் யார் அந்த சார் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள், பேரை சொல்லாமல். இதை கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டு இதற்குரிய முழுமையான ஒரு கடினமான ஒரு சட்டமாக கொண்டு வந்து கைதிகளை கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு கைதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திலுமே இது மாதிரியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய அனைத்து வகையான பதிவுகளும் நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுடைய சொத்துக்களை மிக குறைந்த விலையில் ஆக்கிரமை செய்து அதுக்கு மிகப்பெரிய அளவில் பதிவும் செய்திருக்கிறது. மறுபக்கம் தங்கத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தங்கம் இனி வரும் காலங்களில் மத்திய அரசும் மாநில அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போகின்ற அந்த ஆட்சி அமைப்பில் முழுமையாக தங்கம் வாங்குவதற்கும் விற்பதற்கும் உரிய காப்பீடு இருந்தால் மட்டுமே அதற்குரிய செயல்பாடு முழுமைப்படுத்தக்கூடிய சட்ட திருத்தம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடித்த கொள்ளையில் முழுமையாக தங்கத்தில் மட்டுமே மிகப்பெரிய ஒரு லாபத்துக்குரியதாக இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கள்ள தங்க சந்தை காத்து கொண்டிருக்கின்றது. இதற்குரிய சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே இவர்களுடைய இட ஆக்கிரமிப்பு மற்றும் தங்கத்தினுடைய மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கும் அனைத்துமே தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குரிய ஒரு மிகப்பெரிய அளவில் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான பதிவு. வாக்களியுங்கள் மக்களே இரட்டை இலை சின்னத்துக்கும் நம்மளுடைய கூட்டணி கட்சிக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் மக்களே. நம்மளிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட அனைத்தையுமே மக்களுக்கே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. நன்றி.